அன்பானவர்களே, உலகத்தில் நிறைய பணிகள் இருக்குது. அதை எல்லாருமே உழைத்து பிழைக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. குறிப்பாக மருத்துவ பணி, கல்வி பணி, இது மனித உயிர்களோடு ஒருவேளை சம்மந்தப்பட்ட காரியம். கல்வி பணி அறிவோடு வாழ்வாதாரத்துக்கு எதுவான பணி, எல்லாம் நல்லது, சரி. ஆனால் நம்ம படைத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நம்ம கூட அவர் பேசி உரையாடுகிற ஒரு காரியம், அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும்னு விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஒரு நல்ல தெய்வத்தை பற்றி சொல்லும்போது பிசாசால ஒரு பொறுக்க முடியாது. நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை மனிதர்கள் மூலமாக சட்டத்திட்டங்கள் மூலமாக எப்படியோ உண்டாக்கலாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், ஒரு பக்தன் மூலமாக நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய்ய, உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. என்ன பிரச்சனை பாடு வந்தாலும் ஒருவேளை கலைப்பில் கையை வச்சுட்டு பின்னோக்கி பார்க்கறவன் தேவராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. ஆண்டோட ஊழியத்துக்குன்னு வந்துட்டியா, ஆண்டவர் பற்றி சொல்லணும்னு விரும்பிட்டியா, கண்டிப்பாக முதல்ல உனக்கு பாடு பிரச்சனை வரும். ஒருவேளை சுகபோகமாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லவும் விரும்பலை. சுகபோகமாக ஆடம்பரமாக ஒருவேளை பந்தாவுக்காக பேருக்காக புகழுக்காக ஊழியம் பண்ணுறவங்க ஒரு கூட்டம் இருக்குது, உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்காக அவருடைய சித்தப்படி பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்யும்போது சில பாடுகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். ஆனாலும் அந்த பிரச்சனையில் பாடுகள் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவமானங்கள் வரும், நிந்தையான சொல்கள் வரும், தலைகுனி உண்டாக்குற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கவலைப்படவே கூடாதுங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும், நம்முடைய ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது ரொம்ப முக்கியம். மாய்மலத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அட்டூழியக்காரர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அங்கே வாயாலே நிறைய நம்ம பாஷையில் சொல்ல போனால் வடை சுட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல, ஊழியத்தை நிறைவேற்றணும். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான சூழ்நிலையில் கர்த்தருக்கு சந்தோஷம் ஊழியம் பண்ணார். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு போனோம். ஒருவேளை அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட மழை வெள்ளம், அந்த ஊழியம் தடைப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் நீ போன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் உள்ளத்தில் அருமையாக பேசுவாருங்க, மனிதர் மூலமாக பேசுவார், வார்த்தை மூலமாக பேசுவார். அடிமையை கூட நான் அதை உணர்ந்துருக்கிறேன். அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் அங்கே மழை வெள்ளம் இருக்கிறத ஊழியத்து போக முடியாத பெரியதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காட்டு வழியாக போனோம். போகும்போது அவர் அந்த இடத்துல போகிறாரு, கஷ்டப்பட்டு போகிறான்னு வைங்களேன், சேரும் சௌதியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ பண்ண பிரசங்கத்தை, நீ ப்ரிப்பேர் பண்ணி வந்ததை நீ இங்கே பிரசங்கம் பண்ணுங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு அவளும் குரங்கும் ஒரு பறவைகள் இப்படி தானே இருக்கு, என்ன மனுஷ சஞ்சாரமே இல்லையானே, நான் சொல்றதை செய்யப்பா, நீ செய்யி, உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படிங்காரு. உடனே அவர் தன்னுடைய தயாரித்து வந்த செய்தியை சொல்றாரு. என்ன அதிசயம், கண்ணை திறந்து பார்க்குறாரு. செய்தி முடிச்சு ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கும் பார்க்கும்போது ஒரு 10-15 காட்டு மிராண்டிகள், காட்டுவாசிகள் வில்லு அம்போட அந்த இடத்துல அவங்க சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க பாஷையில் ஆண்டவர் அவங்களோட பேசிட்டாரு. இவர் தன்னுடைய சொந்த பாஷையில் பேசினாலும் கர்த்தர் அந்த காட்டு பிராண்டிகளோட, அந்த காட்டுவாசிகளோட தன்னுடைய அவங்க பாஷையில் பேசி ஒரு பெரிய மனந்திரும்புல கட்டட்டை. இதுதாங்க உண்மையான ஊழியம். நம்ம கண் காணாமல் இருக்கலாம். ஒருத்தர் தானே 2 பேர் தானே அசதியாக நினைக்க வேண்டாம்.